நான் உங்கள் மருத்துவ சரவணன் பேசுகிறேன். அதாவது துன்பப்படும் காலங்கள்லையும் நமக்கு கவலைகள் அதிகமாக இருக்கும் பொழுதும் இறைவனை நாடி திருக்கோயில்களுக்கு செல்வோம். அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டிலே இருக்கிற பூஜை அறைகளை இறைவனை பிரார்த்தனை செய்வோம். இறைவனை பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக அதற்குரிய பலன் கிடைக்குமா அப்படி என்றால் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் எதை கேட்டாலும் கேட்டவாறே வழங்குவது பிரபஞ்சத்தின் செயல். அதை கேட்க வேண்டிய முறை ஒன்று இருக்கிறது. அது என்ன முறை பார்ப்போமா? நம்முடைய திருப்பாவையில் ஆண்டாள் ஒரு பாசுரத்தில் சொல்லியிருக்காங்க. என்ன பாசுரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவா நின்றனவும் தீயினுள் தூசாகும் செப்பேரோர் என்பாவார். இந்த பாடலினுடைய கருத்து என்ன சொல்லுது அப்படின்னா, தூய்மையான மனதுடன் வந்து இறைவனுக்கு தூய்மையான மலர்களால் அர்ச்சனை செய்து அந்த இறைவனின் திருநாமத்தை வாயினால் பாடி அந்த இறையின் ஆற்றலை மனதினால் சிந்திக்க நம்முடைய குற்றங்கள் நீங்கும், நம்முடைய பிழைகள் நீங்கும், நமக்கு ஏற்பட்டிருக்கும் கவலைகள் நீங்கும், எல்லா வளங்களும் நம்மை வந்து சேர்ந்து விட்டு எப்படி தெரியுமா அது சேரும் அப்படின்னு சொல்லிட்டா, பாவங்கள்லாம் எப்படி போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீயினுள் தூசாகும் செப்பேரோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொழுந்து விட்டு எரியிற தீயில குற்றங்கள், குறைகள், துன்பங்கள் எல்லாமே தூசு போல அந்த தீயினுள் போய் அது இல்லாமல் போய்விடும் என்பதை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் விளக்கியுள்ளார்கள். அதற்குத்தானே நம்முடைய வான்புகழ் திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு, தனக்குவாமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்ல மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நமக்கு எவ்வளவு கவலைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் நாம் போக்க முயற்சி செய்ய வேண்டும். அதே சமயத்தில் நமக்கு மேலான ஒரு பிரபஞ்ச சக்தி இயங்கிக் கொண்டு இருக்கிறது, அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்தியிடம் நாம் முறைப்படி மனதினால் சிந்தித்து வாயினால் பாடி அந்த கருணையை நாம் வேண்டினால் நிச்சயமாக நமக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.